வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அணி நம்ம ஒரு மூவி வந்து ராக்கி ஆர் ராணி பிரேம் கி கஹானி 2023 ரிலீஸான ஒரு ராம்காம் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரிலீஸ்மெண்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறதே வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர். அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி. இவர் வந்து ஒரு பஞ்சாபி ஃபேமிலி சேர்ந்தவர். அவரோட பாட்டி அம்மா வந்து ஒரு பெரிய ஸ்வீட் கடை வச்சு நடத்து ஒரு எம்பேரை வந்து நடத்தி வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து கண்ட்ரோல், ஓகேங்களா. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பார். பையன் அவர் ஹஸ்பண்டும் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரி பேரலைஸ் ஆகிட்டு லைக் வீல் சேரில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பையன் இருப்பார். பையனும் வந்து அம்மாவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. பையனோட ஒய்ஃபும் அம்மாவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. இந்த பையனோட அவரோட பையனோட பொண்ணுமே வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க. பையனும் கண்ட்ரோல், எல்லாருமே வந்து இந்த அம்மா கீழே தான் இருப்பாங்க. ஸோ இந்த அம்மா வந்து டாமினன்ஸாக இருப்பாங்க. மீது எல்லாமே சப்மிசிவாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கீழே வந்து அவரோட ஒய்ஃபு, அவரோட பையன் ராக்கி, அவங்களோட பொண்ணு காயத்ரி, இவங்க எல்லாருமே சம்மசிவாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் இவரோட இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பழைய காலத்தில் ஒரு லவர் இருந்திருக்காங்க. அந்த லவரோட நினப்பில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு அம்மாவை கிஸ் பண்ணுறவர். கிஸ் பண்ணதுக்கப்புறம் ராக்கி என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த ஆயம்மா வந்து இந்த பாட்டி அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் இறங்கின சமயத்தில் தான் அவங்க தெரிய வருது. அவங்க வந்து லைக் அவங்களும் வந்து ஒரு 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 பெரிய ஃபேமிலி. அண்ட் அவங்களோட பேத்தி ஒருத்தி இருக்கா, அவங்களோட பேர் வந்து ராணி சாட்டர்ஜி. அவங்க வந்து டிவியில் லைக் ஆங்கராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வரும். ஆங்கர் மீன்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த நியூஸ் சேனல் வந்து டிபேட் பண்ணுறது, அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ராணியை மீட் பண்ணோன்னே நம்ம ராக்கி ரொம்ப பிடிச்சிருக்க அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை வந்து ராணிகிட்ட சொல்கிறாங்க. ராணியோட ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்டேட்டட், ஒரு அக்செப்டபிள், எல்லாமே லைக் என்னென்ன ஃப்ளாஸ் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்ககிட்டயும் வந்து குறைகள் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைக் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸோடு வாழ்கிற ஒரு ஃபேமிலி. இந்த பக்கம் லைக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கிளாஸோட வாழ்கிற ஒரு ஃபேமிலி. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கல்ச்சர் பேஸ் பண்ணி வாழ்கிற ஃபேமிலி நம்ம ஹீரோட ஃபேமிலி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து லைக் இவர் வந்து இவரோட தாத்தாவையும் இவர் வந்து இவங்களோட பாட்டியும் கூப்பிட்டு வந்து மீட் பண்ணுற சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உள்ளே வந்து லைக் ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் இது வந்து லவ்னு சொல்லிட்டு நம்ம ராக்கி நினைக்கிறாரு. நம்ம ராக்கி போய்ட்டு நம்ம ராணிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற சமயத்தில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. ப்ரப்போஸ் கூட ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க தனியாக வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வேலை செய்யும் போது இவங்களுக்கு வந்து நம்ம ராக்கியோட நினப்பெல்லாம் வந்துடும். ஸோ அந்த ஒர்க் ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சமயத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து ஓகே, நம்மளே வந்து லைக் நமக்கு எதுவுமே காமனாக இல்லை, பட் இதுக்கப்புறம் எல்லாமே காமன் ஆயிரும். ஆனால் நம்மளோட ரெண்டு பேரோட ஃபேமிலிஸை சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. ஒரு ஐடியா யோசிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணி வந்து ராக்கியோட வீட்டுக்கும் ராக்கி வந்து ராணியோட வீட்டுக்கும் போயிட்டு ஒரு 3 மாதம் ஆர் லைக் அந்த மாதிரி ஒரு டைம் பேசிஸ் வரைக்கும் தங்கி அங்கே இருக்கிறவங்களும் மனசை மாற்றி ஒன்று சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதையை. அதில் வந்து லைக் இவங்க போயிட்டு அங்கே சேஞ்ச் பண்ணுறதோ, அவங்க போயிட்டு இவங்க சேஞ்ச் பண்ணுறதோ, அந்த குடும்பம் இவங்களுக்கு சில விஷயம் கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த எமோஷ்னல் கனெக்டு, காமெடி கனெக்ட் எல்லாமே நல்லா வந்துருந்தது. ஒரு பக்காவான ஃபுல் பேக்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம். ஃபேமிலி கூட உட்காந்து இந்த படம் பார்த்திங்கன்னா சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறோம், சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய எமோஷனல் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஆம்பளைங்க வந்து சில விஷயத்தை பண்ணுறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பட்டு நல்லாவே வச்சுருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, பக்கா ஃபேமிலி என்டர்டைனரு படத்தில் ஏகப்பட்ட லிப்லாக் சீன் வச்சு அதை வந்து ஒரு கப்புள்ஸ் பார்க்க வேண்டிய படமாகவே மாற்றிட்டாங்களோ. எனக்கு ஒரு பக்கம் ஒரு யோசனை, தப்புன்னு சொல்ல, பட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப தேடிக்காமல் ஹிந்தினாலே இருக்க தான் செய்யும். அது வந்து நம்மளால் ஹிந்தியில் நல்ல படம்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹிந்தியில் நிறைய நல்ல படம் இருக்குது. இந்த மாதிரி படங்களும் வருதுன்னு தான் சொல்கிறேன், ஓகேங்களா. கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்றது என்னோட கருத்து. மற்றபடி ஒரு நல்ல படம், ஒரு அபவ் ஆவரேஜ். எனக்கு கரண் ஜோஹரை வந்து ஒரு டேரக்டராக எனக்கு எப்போவுமே பிடிக்கும், ஓகேங்களா. இந்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருப்பார், எனக்கு பிடிச்சிருந்தது. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.